சூரத்ல தான் எடுப்பாங்க. இல்ல ஜெய்ப்பூர்ல தான் எடுப்பாங்க. அதெல்லாம் இல்ல, கொல்கத்தா தான். நம்ம ஏன் அடிச்சுக்கணும்? அந்த அக்கா இருக்காங்க, கேட்டுக்கலாம். அக்கா, நீங்க கட்டுற சாரியில டிஃப்ரெண்டா இருக்கு, நார்த்ல தானே பர்ச்சேஸ் பண்றீங்க? இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்லைங்கக்கா, எல்லாருக்கும் இருக்கு. கிளியர் பண்றவாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மேல டவுட் இருக்கு. என்னன்னா, நம்ம வெளியில இருந்து ப்ராடக்ட் வாங்கி விற்கிறோம் அப்படின்னு. நாம டைரக்ட் மேனுஃபேக்சர் அப்படிங்கறத நிறைய வீடியோஸ்ல காட்டியிருக்கோம். அதாவது ஒரு ஒயிட் பீஸை பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது கிரே பீஸ், காடா பீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பீஸை வாங்குறதுல இருந்து ஃப்ரெஷ்ஷான சாரியா கொண்டு வர வரைக்கும் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நாமளே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒயிட் பீஸை வந்து டை பண்ணி அதுக்கு மேல இந்த மாதிரி வுடன் பிளாக்ஸ் வச்சு, இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் வச்சு பிளாக் பிரிண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிரிண்ட் போயிட்டு இருக்கு, கலம்கரி பிரிண்ட் இருக்கு. இது எல்லாமே நம்ம சொந்த யூனிட்ல ரெடி பண்ணி அந்த பீஸை வந்து ஃப்ரெஷ் பீஸா கடைக்கு கொண்டு வர வரைக்கும் நம்ம யூனிட்ல நாம ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த சாரீஸ்லாம் பிரிண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அயன் பண்ணி ஒரு ரோலா நம்மளுடைய குடோனுக்கு வரும். அதை நீட்டா சாரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பின்னிங் முடிச்ச சாரீஸை வந்து கட் பண்ணி அதை நீட்டா ஃபோல்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி நம்ம ஷோரூமுக்கு கொண்டு வரும். இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம சொந்த யூனிட்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்காட்டினா ரொம்ப யூனிக்கான சாரீஸ், வெளியில கிடைக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டான சாரீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவுமே பாத்தீங்கன்னா பியோர் காட்டன்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் காட்டன் பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் பற்றின அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.